இந்த டீசர் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சமீப காலமா வந்த படங்களினுடைய ட்ரெய்லர், அந்த டீசர்ல இருந்து வித்தியாசமா இருக்கு. இது ஒரு படம் வந்து ஏதோ ஒரு படம் வந்து ஒரு தமிழ் படத்துக்கான தோற்றத்த தரல. வேற மாரி ஒரு இங்கிலீஷ் மூவிக்கான லுக்க வந்து படத்தினுடைய எல்லா காட்சியிலுமே தருது. அஜித் அப்படி கார் டிக்கி அப்படி ஓப்பன் பண்ண உடனே ஃபேஸ் தெரியறதா இருக்கட்டும். ரொம்ப அசால்ட்டா அந்த பாலைவன பகுதி மாரி, அதுல ஒரே ஒரு கார் மாரி போறதா காமிச்சுட்டோம். அது கூட சொன்னாங்க. பிரேக் டவுன்ங்கிற ஏதோ ஒரு படத்தினுடைய பாதிப்பு மாரி இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்தது. ஆனா அது பெரிய லெவல்ல எடுபடல. மற்றபடி அந்த டீசருடைய கடைசியில வரக்கூடிய ஃபைட்ஸ் காட்சிகள் வழக்கமான ஹீரோயிசம் ஃபைட்டா இருக்கு. இருந்தாலும் இந்த கதை வந்து வழக்கமான ஹீரோயிசமான கதையா இருக்கும்னு நம்ம ஊகிக்கலாம். ஆனால், கதை கொண்டு போகிற போக்கில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை இது கண்டிப்பா அந்த ஃபீலிங்க தரும். ரசிகர்களுக்கு அப்படி ஒரு அனுபவத்த தருங்கிறத உணர்வ தருது இந்த டீசர்லயே. ஏன்னா, அந்த படத்தினுடைய இயக்குனர் மகிழ் திருமேனி, அவருடைய படங்கள்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரில்லர் மூவி, ஒரு சஸ்பென்ஸ் கடைசி வரை இருந்துட்டே இருக்கும். ஹீரோ டக்கு டக்குன்னு நகர்ந்துட்டே இருப்பாரு. வில்லனுக்கு செம ரோல் இருக்கும். ஒரு ஒரு மாரியான நகர்வு வந்து வழக்கமான சினிமால இருந்து, வழக்கமான ஆக்ஷன் படங்கள்ல இருந்து நம்ம ஒரு வித்தியாசத்த காமிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மகிழ் திருமேனி எப்பவுமே ஒரு உறுதியா இருப்பார்.